ஐயா ஒன்று பொழைக்க விடுங்க, இல்லாட்டி புதைக்கவாது விடுங்க. ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க? இந்த ஆஸ்பத்திரியில் ஆளே இல்லாத இடத்துல ஹாலில் எமர்ஜென்சியில் வந்த பேஷண்ட்டை படுக்க போட்டு வெயிட் பண்ணிட்டு போய் தெரியுமா? அந்த மாதிரி தான் தாவேகாவோட நிலைமை இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் அதுவும் துடிச்சிக்கிட்டே கிடக்கும். அதாவது ஒன்று உள்ளே அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லையா வெளியில் தள்ளி விட்டு ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்ருங்க. அவரும் இந்த காலேஜிலலாம் ஆல் டிக்கெட்டுக்காக அலைவாங்க பற்றியெல்லாம், ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் வாசலில் போயிட்டு வருவாங்க இல்லை, அந்த மாதிரி அந்த மனுஷனும் ஆளுநர் மாளிகைக்கு இது வரைக்கும் 3 தடவை போயிட்டாப்புல. 3 தடவை போகிறப்பையும் அவர் ஒரே வாக்கியம்தான், எப்படியாவது என்னைய ஆட்சி அமைக்க விடுங்க எல்லாத்தையும். ஆனால் அவர் ரிப்பீட்டு, அதாவது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாப்புல, இல்லை எனக்கு 2 ரூபா வேணும், அந்த மாதிரி எனக்கு 118 வேணும் இருந்தால் மட்டும்தான் உன்னைய நான் உள்ளே கூப்பிடுவேன், இல்லைன்னா நீ கடைசி வரைக்கும் வெளியில் தான் நிற்கணும். கடைசியில் என்னாச்சு, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தர்றோம் அப்படின்றப்போ உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே ஹாப்பி, அப்பாடா ஒரு வழியாக முடிச்சிட்டாங்கடா அப்படின்னு நினச்சப்போ தான் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்ட்டு, நாங்கள் அதை வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆதரவு இல்லாமல் வெளியில் நிற்கிறாப்புல விஜய். அவர் உள்ளேருந்து கிளம்பி அதை இங்கே ஆளுநரை பார்க்க போனப்போ அவர் கையில் 121 இருந்துச்சு. 121 அவர் ஜெயிச்ச அந்த 2 தொகுதியையும் சேர்த்து ஆளுநரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆளுநர் மாளிகையிலேருந்து செய்தி வருது என்னன்ட்டு, தம்பி உனக்கு இன்னும் மெஜாரிட்டி பத்தலை, நாங்கள் எதிர்பார்த்த லெட்டர் இன்னும் வரல, வரலம்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் ஆதரவு கடிதம் வரல, உனக்கு இருக்கிறது 16 தான். மொத்த தமிழ்நாடு கன்ஃபியூஸு. ஏன்னா ஐயுஎம்எல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, எப்பா நாங்கள் நேற்றுக்கு திமுக தான், இன்றைக்கி திமுக தான், நாளைக்கு திமுக தான். அவங்க ஏற்கனவே அதைத்தான் சொன்னாங்க. ஆனால் திடீர்னு நல்ல விளையாட்டை நான் ஆதரவு தரேன்னாங்க. எல்லோரும் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, நல்லா தான்ப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதான் இது மேலே அதான் ஏதோ ஒரு பயம் இருக்குது. அதான் தாவேக்கா வருன்றதை காட்டிலும் தாவேக்காவை தாண்டி வேறு ஏதாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்ததுனால நான் தாரேன்ட்டாங்க. அத்தோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா இப்போ தானே நான் சொன்னேன், பாய் மாற்றி பேசாதீங்க பாய், ஏன் பாய் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே தாரேனிய, இப்போ தரலேனிய, போய் கேட்கவும் முடியாது. பரவாயில்ல, ஐயுஎம்எல் போனால் தொலைஞ்சிட்டு போகுது, விசிகாவாவது நிற்கும், மற்றது அதை கழிச்சா தானே, அதோடு சேர்த்து தான் 121, அது இல்லைன்னா 119க்கு நிற்கும்ல. அந்த 2 கழிச்சிட்டோம்னா விஜய் சேர்த்து 2 சேர்த்து, இப்போ விசிகாவை சேர்த்து, காங்கிரஸை சேர்த்து, கம்யூனிஸ்டை சேர்த்து 119 நிற்கும்ல. பரவாயில்லையா அப்படின்னு நினச்சா அங்கே 119 கிடையாது, ஒட்டு மொத்தமாக 116 தான் இருக்குது. இதை என்னால் அனுமதிக்க முடியாது. எல்லாம் இருந்தப்பையே எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் ஆளுநர். இங்கே சரியானபடி அவர் கேட்டது மறுபடியும் அவர் குஷி ஆகிட்டாப்புல. எங்கே இவங்க கொண்டாந்து 118 கையில் கொடுத்து ஆட்சியை அமைச்சிருவாங்களோன்னு நினச்சி நான் பயந்து போயிட்டேன். இருக்கிற எல்லா உதவியையும் திமுக அது சக்தியை மீறி பண்ணிருச்சு. இப்போ திமுகவே ஆதரவு கொடுக்குறதுனாலும் அதை அவங்க ஏற்றுக்குவாங்களான்றது தெரில. அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க, ஏன்னா அதை எதிர்த்து தானே வந்தாங்க. காங்கிரஸ் போனதுக்கே கண்ட மேனிக்கு பேசுகிறாங்க. ஏன்டா அவ்வளோ பேசுனீங்க, இப்போ காங்கிரஸுக்கு போயிட்டு நீ கடிதம் எழுதிருக்கிய, அது கையை கொடுத்தாலும் நீனு வெக்கமே இல்லாமல் கையை குலுக்கி வாங்க ஒன்றா சேர்ந்து இருப்போம்னு சொல்கிறீங்கன்னு அந்த கிளி உண்மையிலேயே தாவேக்காவுக்கு கிழிச்சாங்க. இப்போ திமுக ஆதரவு தருதுன்னா இதுக்கு எதுக்குடா நீ போட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்பாங்க. இப்போ விசிகா ஆதரவு தாரேன்னு சொல்லிடுச்சு. அதான் இடதுசாரிகள் என்ன முடிவோ அந்த முடிவை தொடர்ந்து என் முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அண்ணே ரொம்ப நல்லாவே சொன்னாப்புல. அவர் எல்லாமே சொல்கிறதுல இந்த எலெக்ஷனில் திருமாவளவன் அண்ணே ஏன் திடீர்னு இப்படி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அடிக்கிறாப்புலன்னு தெரியல, அந்தர்பல்ட்டியெல்லாம் அடிக்கிறாப்புல. ஆரம்பத்துலேருந்து எலெக்ஷனில் காட்டு மன்னார் கோயிலில் முதல்ல நான் நிற்கிறேன்னாப்புல. அதாவது நான் அந்த நேஷ்னல் பாலிட்டிக்ஸை தாண்டி ஸ்டேட் பாலிட்டிக்ஸுக்கு நான் உள்ளே வர போகிறேன்னாரு. எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் காட்டு மன்னார் கோயிலில் நிற்க போகிறேன்னாரு, அதுக்கும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இப்போ வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்க பாலிட்டிக்ஸு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது வெளியில் இருக்கிற போது டெல்லியில் இருக்கிறப்பயே அண்ணன் இங்களுக்குள்ளே நல்ல பாலிட்டிக்ஸில் மண்ணுவாப்புல. ஆனால் இப்போ இங்கேயே இருக்கிறாரு, அதை ராஜினாமா பண்ணிட்டு ஃபுல் டைம் லோக்கல்லே ஸ்டேட் பாலிட்டிஷியனை மாறுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப நல்லதாக தான், விசிகாவுக்கும் நல்லதாக இருக்கும், திமுகவுக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்,
தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவர் பண்ணாப்புல. ஆனால் கடைசியில் பார்த்தா காட்டு மன்னார் கோயிலில் நான் இல்லை, சரி அவர் இல்லைன்னா வேறு யாரையாச்சும் நிப்பாட்டுவாப்புலன்னு பார்த்தா வேறு யாரையோ நிப்பாட்டி இருக்காப்புல. அவர் கட்சிக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஆளை காட்டு மன்னார் கோயிலில் கூட்டிகிட்டு வந்து இவர் தான் கேண்டிடேட்டுன்னார். சரி அதுவும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்து போச்சு, எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு, ஓட்டிங்கும் முடிஞ்சிச்சு, கவுண்டிங்கும் முடிஞ்சிச்சு. ரிசல்ட்டு என்னன்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம நின்ன 8ல் 2 தான் ஜெயிச்சது. அந்த 2 ஜெயிச்சதில் எப்படி வந்து இங்கே வந்து ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு உட்காந்துருக்கப்ப திடீர்னு ஒரு லக்கு. என்ன லக்கு? அதாவது நமக்கு இந்த ஆதரவு இந்த 2 எல்லாம் அந்த இது ரிசல்ட்டை பார்த்து சிரிச்சாங்க. என்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினிய, ஆளுக்கு எல்லாரும் 2 வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட் 2, விசிக 2, இந்த கம்யூனிஸ்ட் 2, காங்கிரஸ் மட்டும் தப்பிச்சுது. அது மட்டும் வந்து கொடுத்த அந்த 28ல் ஒரு 5 ஜெயிச்சிச்சு. அந்த 5மே காங்கிரஸோடது கிடையாது, திமுகவோடது தான். இன்னும் சொல்ல போனால் இப்பையும் திமுகவோட ஓட்டு தான் அது எல்லாமே. அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும். ஏன்னா தனியாக நிற்கிறப்ப தானே தெரியும் நம்ம இது என்ன, நம்ம பவர் என்ன, நம்ம மவுஸ் என்ன, நமக்கு இருக்கிற சப்போர்ட் என்ன, நம்ம வேல்யூ என்னன்றது. அங்கே தான் இது வரைக்கும் தனியாகவே நின்னது இல்லையே. இப்போ அந்த விசிகாவும் அந்த 2 ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணாங்க, அதாவது அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா தாவேக்கா ஒரு பெரிய த்ரெட்டாகவே இருந்துச்சு. காங்கிரஸுமே நிறையா உட்காந்து கழித்து கட்டினாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் முடிய பிடிச்சி ஆட்டினாங்க. ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால காங்கிரஸு திமுக ஒத்து போயிடுச்சு. அப்படி ஒத்து போனதுக்கு அதாவது நம்மளாம் அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. இத்தனை வருஷம் ஒன்றா இருந்துட்டான். ஆனால் கொஞ்சம் கூட இல்லாமல் கூட்டிகிட்டு ஓடிட்டாங்கன்னு வைங்கள, விட்டு ஓடிட்டாங்க. அதுதான் உண்மை. கூட்டிகிட்டுலாம் ஓடலை, விட்டு ஓடிட்டாங்க. அது காங்கிரஸ் பண்ணது வேறு, அவங்க கணக்குன்றது வேறு. கம்யூனிஸ்ட் பண்ணது இருந்துக்கிட்டு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்போ விசிகா பண்ணுறது என்ன தெரியுமா? அதை விசிகா அதை திருமாவளவன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அரசியலில் தெளிவு, தைரியமான ஆள், முடிவெல்லாம் பயங்கரமாக எடுக்கிற ஆள், அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார், அவர் கொள்கையில் தான் குறியாக இருப்பார், இதெல்லாம் நினச்சாங்க. ஆனால் இந்த ஆதரவுன்னு சொல்லிட்டு வர்றப்ப முதல்ல கம்யூனிஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆதரவை தெரிவிப்போம். ஏன்னா அவங்க மாட்டுக்கு விளையாண்டாங்கன்னா நம்ம பேரை நாரி போயிடுமே, முடியாது. இப்போ பதவியேற்பு விழா இல்லை, என்ன பதவி, அவர் சிரிச்ச முகத்தோடு போனார். ஏன்னா இது எல்லாமே ஆதரவு தாரேன்ட்டார். இதில் வேறு ஃபோனில் வேறு பேசியிருந்ததா சொன்னாங்க. நேரில் வரவா ஆதரவு கடிதத்தை மற்ற எல்லாத்தையும் பண்ண மாதிரி திருமாவளவன் அண்ணன்ட்டையும் அவங்க நேரில் போயிட்டு சொன்ன உடனேயே ஆதரவு கடிதத்தை வாங்கியிருக்கணும். ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஏன்னா கேப்பில் இந்த சொல்லுவாங்கல்ல, லெஃப்ட்டு கையில் கொடுக்குறதுக்கு, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மாற்றுறதுக்குள்ளே நம்மளோட திங்கிங்கை மாற்றிடுவோம், ஏன் இவனுக்கு கொடுக்க, அந்த மாதிரியான ஒரு நினப்பு தான் இது சார். ஒவ்வொரு சீட்டும் அவர் ஓட்டு கேட்டு அலைஞ்சதை விட சீட்டு கேட்டு அலைஞ்சது தான் ஜாஸ்தி. இப்போ தாவேக்கா அந்த அலைஞ்சாங்க. கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் கார் எடுத்துகிட்டு கிளம்பி வருவார்னு யாராச்சும் நினச்சி பார்த்தோமா என்ன? இது வரைக்கும் யாரும் நினச்சி பார்க்கல. எப்போ அவர் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறாரு, ஒரு மீம் ஒன்று, சிடி நிர்மல்குமாரும் சிபிஐ தலைவரும் உட்கார்ந்துருக்கிறாங்க அங்கே. என்கிட்ட இப்போ நீ கூட்டணிக்கு கேட்டு வர்றிய, என் ஆதரவு கேட்டு வர்றிய, கார்ல் மார்க்ஸை படிச்சிருக்கியா நீ அப்படின்னு அவர் கேட்குற மாதிரி ஒரு மீம். அது நிர்மல்குமார் போகிறப்போ படிச்சுக்கிறேன்னு, இப்போ நீ வானே படுத்துறாங்க, தாக்க முடியல. உண்மையிலே சார் இது எல்லாமே அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. விசிகாவும் தன்னோட ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்தது, அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. எல்லாத்தையும் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. சிரித்த முகத்துடன் கிளம்பினார், ஆளுநருடன் ஆசை பெற்று கிளம்பினார். நாளை காலை விஜய் பதவி ஏற்கிறார். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஜோசப் விஜய் என்னும் நாள், இதை எல்லாருமே சொன்னாங்க சார். அத்தனை பேருமே இப்போ தான் ரிலாக்ஸ் ஆனாங்க. சிண்டு சிறுசு பொண்டு பொடுசு இந்த வாண்டு ஈண்டு எல்லாம் நியூஸ் சேனலில் உட்காந்துருக்கு. என்னாச்சு, நாளைக்கு பதவி ஏற்பாரா, பிரச்சனை முடிஞ்சிச்சா, கம்யூனிஸ்ட்டு, அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்னா என்னன்னே தெரியாது. உள்ள உண்மை, கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியாது, காங்கிரஸ்னா என்னன்னு தெரியாது, விசிகானா என்னன்னு தெரியாது, விஜயை மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க இப்போ கணக்கு போடுறாங்க, கம்யூனிஸ்ட் 2, காங்கிரஸ் 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிகா 2, ஐயுஎம்எல் 2. சார் ஐயுஎம்எலுக்கு ஃபுல் அப்ரிவேஷன் கூட அவங்களுக்கு தெரியாது. எல்லோரும் கணக்கு போட்டு உட்காந்துட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக வேறு ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட்டை பார்ப்போமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அத்தனையும் மண்ணெல்லி போட்டாங்க. இன்றைக்கி நாளைக்கு காலையில் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் சொல்கிறோம். நாளைக்கு இதுக்கு மேலே என்ன சார் டிஸ்கஷனு? சாயங்காலம் தான் முடிஞ்சு ஒரு இதுக்கு டிசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல,
அதெல்லாம் யோசிக்காமலாம் சொன்னாங்க. இல்லை உங்கள் போனை எடுத்து வேறு யாராச்சும் சொல்லிட்டாங்களா விஜய்கிட்ட, சார் எங்களுக்கு உங்கள் ஆதரவு, அதை நம்பி விஜய் பேசாமல் இருந்துட்டாரா? சொல்ல முடியும். அப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லுங்கள். விஜய் கனவு கண்டார், இல்லை எங்கள் அண்ணன் ஏதோ ஒரு நினப்பில் சொல்லிட்டார் திருமாவளவன். ஏன் இவ்வளவு இது? இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வன்னியரசு அண்ணன் போஸ்ட்டு போட்டிருக்காரு, சிந்தனை செல்வன் இது திருமாகாலம்னு சொல்லி போஸ்ட்டு போட்டிருக்காரு. போட்டதுலாம் தப்பு இல்லை சார், போட்டது உங்கள் விருப்பம், இன்னும் வாங்கிறது உங்கள் உரிமை. அதை கேட்டு வாங்க வேண்டியதானே. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய. கம்யூனிஸ்ட் எவ்வளோ கெத்தாக சொன்னாங்க தெரியுமா? எனக்கு அமைச்சரவையும் வேண்டாம், ஆட்சியில் பங்கு வேண்டாம், என்னோட ஒரே குறிக்கோள் அவங்க உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது. எக்காந்த கொண்டு எங்கள் ஈகோனால பிரசிடென்சியல் ரூலோ இல்லை பிரசிடென்சியல் ரூலை வச்சு பாஜக ரூலோ வந்துடக்கூடாது. அதுக்காக உனக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தரேன். நீங்களும் அந்த நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்துருக்கலாம்ல. ஏதாச்சும் கோரிக்கை இருக்கா? அண்ணன் பழுத்த அரசியல்வாதி தான், பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த பாடுபடுத்துறீல எல்லாருக்கும் எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அவன் செட்டில் ஆகிட்டு உட்காந்து அதிர்ச்சியில் உட்காந்துருக்கிறான், மாத்திரையை போட்டு அதுக்கு மேலே பிபி ஏறி வேர்த்து கொட்டுது. எப்படா இது முடியும்? அவன் சார் உண்மையிலே என்னமோ இவங்க சிஎம் ஆகிற போகிற மாதிரி ஆளாளுக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு சிச்சுவேஷனை தமிழ்நாடு பேஸ் பண்ணதே கிடையாது. இப்போ புரியுதா ஏன் தமிழ்நாடு இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஏன் நோ சொல்லியிருக்கு? ஏன் இந்த தொங்கு சட்டசபைன்னு இருக்குல்ல, இந்த தொங்கு சட்டசபையை எதுக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு இது வரைக்கும் தந்ததே இல்லை. இதுதான் பிரச்சனை. எங்கே போகிறது, யார்கிட்ட விடுறது, யாரை பிடிக்கிறது, யாரை கவுக்கிறது, யார் நம்மளை கவுப்பா, இதே இதில் இருக்கிற பிரச்சனை பார்த்தாருன்னா ஆளுநர் அவர் ஒரு கேம் அபாரமாக அண்ணாப்புல. அதாவது எவன் வந்தாலும் நான் சொல்லுவேன், அந்த நம்பர் தான் எனக்கு முக்கியம். அதான் இந்த பழைய படத்துலலாம் கொண்டாந்து ஒரு பழைய நோட்டை கொடுக்குறப்ப பொருளை அவன்கிட்ட கொடுத்துருவான்ல, எவன் இந்த நோட்டு கொண்டு வரானோ அவன்கிட்ட இந்த பொருளை கொடுத்துருவேன். அதே மாதிரி எவன் இந்த நம்பரை கொண்டு வரானோ, நல்ல வேலை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தெளிவாக இருந்துச்சு. இதுலேயும் ஒரு ஆள் கேம் ஆட பார்த்துச்சு. ஆனால் அந்த பழி என்ன பண்ணுவாங்க, எவன் ஆட பார்த்தானோ அவன் மேலே தூக்கி போடாமல் எவன் உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் இதை சேஃபாக கொண்டு போகணும் அவன் மேலே தூக்கி போட்டுருவாங்க. அது அதிமுகவில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி மறுபடியும் வருது, அதிமுக ஆட்சியில் மறுபடியும் வருது, எடப்பாடியார் திரும்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவார், அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல திமுக இது வரைக்கும் வாயை திறந்துருக்கு, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், எங்களுக்கு அந்த இது இருக்குது, எங்களை தாண்டி வர முடியுமா? அண்ணன் ஐயா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பேசுனாங்களா? யாராச்சும் இது வரைக்கும் சொன்னாங்களா? எந்த இடத்துலையும் கிடையாது. அவன் என்ன சொன்னாங்க, நிலையான ஆட்சி வேணும், அது மட்டும் கிடையாது. எதிர்கட்சியாக திமுக உட்கார் எல்லாரும் சொன்னாங்க, திமுகவில் இருக்க அத்தனை பேரும். அதுக்கிடையில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதில் சொல்லாமல் போனார். அப்படின்றதுனால பார்த்தீங்களா, எதுக்கெடுத்தாலும் பட்டுன்னு ஓப்பனாக பேசுகிற ஒரு ஆள் ஒன்றுமே சொல்லாமல் ஓடி போகிறாரு. அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. எதையாச்சும் சொன்னால் தேவையில்லாமல் இந்த இடத்துல வாயை பிடுங்கு வாயன்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் மைக்கை உள்ளுக்குள்ளே வாய்க்குள்ளே நீட்டினாலும் தள்ளி விட்டுட்டு வெளியில் போனாப்புல. இதுதான் நடந்தது. ஆனால் அதுக்கடையில் எல்லாத்தையும் பேசிட்டாங்க, அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்கல்ல. இப்போயும் ஐயுஎம்எல் எடுத்த முடிவு நீங்கள் எடுத்துக்கங்கன்னு திமுக சொல்லியிருக்கலாம். ஐயுஎம்எல் என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே? ஏன்னா அன்னை முதல்ல சொல்லிடுச்சு என்றைக்கும் திமுக கூட தான், அது அப்போயே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்துட்டு வேண்டாப்பா, ஒருவேளை இப்படி கூட நினச்சிக்கலாம், இந்த ரெண்டு இல்லைன்னாலும் எப்படி பார்த்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. எப்போ ஐயுஎம்எல் பின்வாங்குச்சோ உடனே விசிக ஆதரவு கடிதத்தை கடைசி வரைக்கும் கொடுக்காம கையிலேயே வச்சுருந்துருக்காங்க சார். இந்த ஓட்டு போட்ட சீட்டு அப்படியே வச்சுருப்பாங்க, இல்லை இங்கே பாரு உனக்கு தான் ஓட்டு போட்டேன் நீ நம்ப மாட்டேன்னு கையில் வச்சுருக்கேன், அந்த மாதிரி கையிலேயே வச்சுருக்காரு போல் திருமாவளவன். எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்ட்டு, அதனால தான் உன் ஆதரவு கடிதத்தை நான் ஆளுநர்கிட்ட கொடுக்காம நானே கையில் வச்சுருக்கேன். எத்தனை நாளைக்கு வச்சுருக்க போறிய? நாளைக்கு காலையில் சொல்கிறேன், நைட்டு 12 மணி நேரத்துக்கு, அது ஆல்ரெடி ரீசன் ஆயிடுச்சு இல்லை, சொல்ல வேண்டியதானே. யார் இடையில வந்து உங்களை மிரட்ட போகிறா, யார் உங்களை வந்து தடுக்க போகிறா, இல்லை யாராச்சும் உங்ககிட்ட வேறு நீங்கள் கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு எதையாச்சும் சொல்ல போகிறாங்களா? கிடையாது. ஏன் எல்லாரையும் இவ்வளவு பரபரப்பில் வச்சுருக்கிய? ரொம்ப அதை இருக்கிற ரொம்ப அவன் ரொம்ப கூர்ந்து பாலிடிக்ஸை கவனிச்சிட்டு இருக்கான். அப்படி பார்க்குறவனுக்கு வெறுப்பு ஏற்றக்கூடாது. அதான் முறையாக நிறையா பேர் பாலிடிக்ஸுக்கு உள்ளே வந்திருக்காங்க சார். சின்ன சின்ன பசங்க, என்னென்ன தெரியாத பசங்க உள்ளே வந்திருக்காங்க. அவங்கள ஒன்றுமே உங்களை பற்றி இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச போராட்டம் தெரியாது, நீங்கள் தமிழ்நாட்டில் செஞ்ச தியாகம் தெரியாது, என்னென்னமோ நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய நல்லது, அது எதுவுமே இப்போ அவன் கண்ணுக்கு தெரியாது. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் என்ன தெரியுமா, இவங்க சரியான சந்தர்ப்பவாதி, ஏதோ ஒரு காரணத்துக்காக உட்காந்துருக்காங்க. விஜய் என்னென்னா மிரட்டி பார்க்குறாங்க.
எல்லாமே அந்த பக்கம் சாதகமாக திரும்பும். உங்களோட அரசியல் ராஜதந்திரம்லாம் இங்கே ஒன்றும் எடுபடாது. தயவு செய்து எப்படி பார்த்தாலும் நாளைக்கு தாவேக ஆட்சி அமைக்கும். விசிக தன்னோட 2 ஆதரவாளர்களை கொடுக்கும். அதான் இருக்கிறதே 2 தான். அந்த 2ஐயும் வந்து நாங்கள் ஆதரவு தாரோம். விசிக நிபந்தனையற்ற ஆதரவு தாவேகாவுக்கு தருது. ஆட்சி காலையில் 11 மணிக்கு நடக்கும். ஆனால் அதுக்கிடையில் வேறு என்ன பேரம் நடக்குன்றது தான் பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பேரம் பேசுறதுக்கு அடுத்த முறை அந்த 2 இருக்காது. பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எல்லோரும் செம்ம காண்டில் உட்காந்து